ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமென். மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன்க. 3 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மனிதனை தேவன் டொமினியன் ஆளுகை செய்யக்கூடியவனாக தேவன் மனிதனை உண்டாக்கினார். இரண்டாவது, மனிதனை டிக்னிட்டி அந்தஸ்து உள்ள மனிதனாகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார். மூன்றாவது, டிலைட் ஆனந்தம் மகிழ்ச்சி உடையவனாகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார். இந்த 3 காரியம் எப்போதெல்லாம் மனிதனுக்கு குறையுதோ அப்போதெல்லாம் மனிதன் கவலைக்குள்ள வேதனைக்குள்ள கடந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும். மனிதன் என்பது நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்ல. மனிதன் ஒரு மனிதன்னா எப்படி இருக்குன்னா அவன் ஆளுகை செய்யணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு மனிதன்னா எப்படி இருக்குன்னா அவன் அந்தஸ்தா இருக்கணும். அவன் எல்லாத்தையும் மீது ஓவர் கம் பண்ணணும். பாருங்க, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வருமானால் கடன் வாங்குற அந்த இடத்துல போகும்போது உங்களுடைய அந்தஸ்து என்ன ஆயிடும்? லோ ஆயிடும். நீ போங்க, நாளைக்கு வேணா வந்து பார்க்கலாம் அப்படி சொல்றான்னு சொல்லுங்க. அப்போ உங்களுடைய அந்தஸ்து என்ன ஆயிரும்? பணம் உங்களுடைய அந்தஸ்தை கூட்டலாம் குறைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய அந்தஸ்தை தேவன் எப்பொழுதுமே உயர்வாகவே பார்க்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஒன்று ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம். சொல்லுங்க, எப்படி செஞ்சுருங்க? ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம். பாருங்க, இந்த காரியங்களில இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதுதான் தேவன் முதல் மனிதனை உண்டாக்கின போது அவனை அனைத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய மனிதனாக இந்த ஓவர் சப்டியூட் பண்ணு, நீ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோ, ஆண்டுக்கொள். எல்லா மிருகத்தை ஆண்டுக்கொள், பறவைகளை ஆண்டுக்கொள், இந்த பூமியை என்ன செஞ்சுக்கோ, ஆளுகை செய். நீ தான் ராஜா, ஆளுகை செய்யக்கூடியவனாக உண்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்தை, வியாதிய, தரித்திரத்தை, நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் மீது நாம் ஆளுகை எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் ஆண்டவர், நான் வீட்டு பிற்பாடு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தாரிட்டி, ஆழ்வார். மூன்றாவது, அந்தஸ்து உள்ள மனிதனாகவே தேவனுடைய பிள்ளைங்க உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? உங்க தெருவில் ஒரு ஏரியாவில் போய் நம்ம பெயர் கேட்டா சொல்லும் அளவுக்கு கர்த்தர் கொண்டு வருவாங்க. முதலாவது, நம்முடைய எண்ணங்களிலே எனக்கு ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை தேவன் வார்த்தை மூலமாய் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நினைஞ்சிருக்காரு, வைத்திருக்கார். உன்னை நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியும் உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். அப்ப இதை நீங்க யோசிக்கணும். நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா, உங்களுடைய பட்ஜெட்டை வச்சு, உங்களுடைய வருமானத்தை வச்சு, உங்களுடைய சூழ்நிலையை வச்சு, சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த ஊரை வச்சு, அவங்க வளர்ந்த வளர்ப்பை குறித்து, சிலர் பார்த்தா இன்னும் தாழ்வு மனப்பான்மையில ஜாதியை வச்சு கூட தன்னை என்ன செஞ்சுவாங்க, இடப்படும். அப்படி இல்லை. பேசலாம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பொழுதே வானத்துக்கும் பூமிக்கும் அவருடைய பிள்ளையாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை, அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்காருங்க. இந்த 3 காரியங்களை எப்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் குறையுதோ அப்பொழுதுதான் தேவன் மறுபடியும் அவர்களுக்கு இந்த 3 காரியங்களை கொடுக்கிறார். சொல்லுங்க, எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. முதல் காரியம் ஆளுகை, இரண்டாவது அந்தஸ்து, ஆனந்தம். இது மறக்கவே கூடாது, ஆனந்தம். இந்த 3ம் என் வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதுதான் தேவன் ஆதி மனிதனை உண்டாக்கின போது இந்த 3 காரியமும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் அவன் விழுந்து போன பிற்பாடு அந்த ஆளுகை போயிடுச்சு, அந்த அந்தஸ்து போயிடுச்சு, அந்த ஆனந்தம் போயிடுச்சு. அதனால ஆண்டவர் விடல. திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆளுகை இல்லை, அந்தஸ்து இல்லை, மகிழ்ச்சி இல்லை. திரும்ப என்ன பண்ணாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வச்சு இந்த மோடியை கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டுக்கொள்ளுது 7 வகையான ஜாதிகள் மீது நீங்க என்ன செய்யுங்க? ஆளுகை எடுக்க. நீங்க அந்தஸ்தா இருக்கணும். கெட்டாத வீட்டுல நீங்க என்ன செய்வீங்க? குடியிருப்பீங்க. இப்ப திரும்ப இந்த ஆளுகையை கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்து இந்த ஆளுகையை நம்ம கொடுத்துருக்காருங்க. பிரைஸ் தி லார்ட்.
உங்களுடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் ஆளுகை உடையவனா இருக்கிறான். என் நாமத்தினால் நீங்க எவைகளை கேட்பீங்களோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு ஆளுகை உண்டுங்க. பேசுதா எல்லாவற்றும் மீது ஆளுகை உண்டு. இப்படிப்பட்ட அந்த ஆளுகை எங்க இருக்குது? நீங்க அந்தஸ்து உள்ளவராக இருக்கின்றீர்கள். என்ன பஸ்ட் சொல்றீங்க? நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன், நானே சம்பளோடு தான் வாங்குறேன், நானே இவ்வளவுதான் என் வாழ்க்கை இருக்குது, நான் என்ன பஸ்ட் அந்தஸ்தா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. வார்த்தையின்படி நீங்க எங்க எப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்கீங்க தெரியுமா? உன்னதத்துல இயேசுவோடு அப்படி உட்கார்ந்துருக்கீங்க. அவருடைய பாருங்க, ஒரு பெரிய உலகத்துல இருக்கிற பெரிய நீங்க நம்ம நினைச்சா பிரைம் மினிஸ்டர் கூட ஒரே சேர்ல உட்கார முடியுமா? முடியுமா? முடியாது. ஆனா சர்வ வல்லவர் தேவன் நம்ம கேட்கல, நான் உங்க சேர்ல வந்து உட்காரும் நம்ம கேட்கல, அவரு ஒரு சேர் போட்டு நீ இங்கதான் உட்காருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதுதான் இதுதான் உன்னுடைய அந்தஸ்து, இதான் உன்னுடைய ஆளுகை. உங்களுடைய நிலைமை எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வார்த்தையின்படி 3 காரியமும் உங்களுக்குள் இருக்குது. ஆளுகை இருக்கிறது, அந்தஸ்து இருக்குது, ஆனந்தம் இருக்குது. இது ஆவியில் இருக்குது. ஆனால் மனசுல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் வழியா நீங்க போகும்போது இது மேலே கீழே போயிட்டு இருக்கு. நல் வார்த்தைகளை விசுவாச வார்த்தை கேட்கும் போது நீங்க உங்களை தூசியை உதறி விட வேண்டும். எனக்கு அந்தஸ்து இருக்குது. நீங்க உங்களுடைய அந்தஸ்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஐயோ எனக்கு இப்படிதானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. வார்த்தையின்படி பார்க்க பார்க்க நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். தாவீது மேல கர்த்தருடைய அபிஷேகம் வந்த போது அவனுக்கு இந்த 3 காரியமும் இல்லை. அவன் எல்லாரும் புறக்கணிச்சாங்க, கூட பிறந்தவங்க அவனை மறந்தாங்க. ஆனால் அவன் மேல இருந்த அந்த அபிஷேகம், தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டபடினால அவன் மேல அந்த ஊற்றின அந்த அபிஷேகம் அவன் வாழ்க்கையை செழிக்க வச்சுச்சுங்க. இந்த 3மே அவனோட வாழ்க்கையில வந்தது, ஆளுகை வந்தது. அவனுக்கு ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவனை ராஜாவாக அந்தஸ்து வந்துச்சு. 3வது அவன் ஆனந்தத்தோடு வாழ்க்கையை முடிக்கும் போது ஆனந்தமா முடிச்சாங்க. மகிழ்ச்சி. நீங்களே இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கிரியேட் பண்ணணும். உங்க வாழ்க்கையை எப்படி நான் முடிக்க போறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் கேட்பார். உங்க வாழ்க்கை எப்படி முடிக்க போறீங்க அப்படின்னா நீங்க தான் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒரு தலைவலி இல்லாம, ஒரு வயிற்று வலி இல்லாம, நல்ல அட்வைஸும் போயிடக்கூடாது. என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருந்தேன். அவங்களுடைய சித்தபாவத்தை இறந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் வியாதிப்பட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி என்னோட பேசிட்டு இருந்தான். அப்போ நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், நல்லா வாழணும். ஆமாம், நீ சொல்ற சூப்பர். நல்லா வாழணும் மட்டும் இல்ல, அட்வைஸ்ல போக கூடாது. உங்க வாழ்க்கையை நீ தீர்மானிக்கலாம். நீங்க இப்பயே என்ன செஞ்சுக்கணும்? ஒரு கோல் போட்டுக்கணும். எவ்வளவு வயசுன்னு கோல் போட்டுக்கணும். எப்படி முடிக்க போறீங்க என்பதை கோல் போட்டுக்கணும். டீல் ஆஸ்மான் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது அவர் அந்த நாள்ல நல்ல கோட் சூட்லாம் போட்டிருந்தார். அவர்கிட்ட போய் இங்க மதுரைக்கு வரும்போது 90 வயசு. அப்போ அவருக்கு ஒரே ஒரு மகள் உண்டு. அப்போ மகன் சொன்னாரா, என்ன அவன் மகன் ஒன்று, என்ன டாடி இன்னைக்கு கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து இருக்கிறீங்க, காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்க. நல்லா சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே கேட்டாரா, ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கிறாங்க. ஒரு குட்டி ஜெபம் பண்ணாராம். ஃபாதர், ஐ வில் கம் டு யுவர் ஹோம். பிரைஸ் காட். எந்த வியாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, பூர்ண ஆயுஷ் நாட்கள். அவ்வளோதானாங்க. அப்படியே உட்கார்ந்த மாதிரியே அவனை பேசலாம். க்ளோரி டு ஜீசஸ். ஆமென். என் நண்பன் இடத்துல அவன் ரசிக்கப்படல. அவன்கிட்ட பொதுவாக சொல்றேன், சூப்பரா இருக்கிறா, பிரேஸ்லாம். அப்படிதான் இருக்கணும் நம்ம. பிரேஸ் காட். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, பிரசண்டையும் ஃபியூச்சரையும் நீங்கள் வடிவமைக்கலாம். ஏன் பாஸ்ட் நான் விட்டேன்னா, பாஸ்ட்ல நீங்க ஒருவேளை தோல்விப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். அதை விட்டுருங்க. அது நினைக்க அது வடிவமைக்கப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளும் தோல்விகளையும் கண்ணீரின் பள்ளத்தாக்க நீங்க நினைச்சீங்கன்னா அது இந்த நிகழ்கால வாழ்வையும் பாதிக்கும். கவனமா இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்ல, இப்ப இது கர்த்தர் உண்டு பண்ண நான் இதுல மகிழ்ச்சியா இருக்கப்படுறேன். ஆவி மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறது. உன்னதத்துல இயேசுவோடு இருக்கிறது. ஆவியான கொடுக்க சந்தோஷம் நம்மளோட ஆவியில் இருக்கிறது. ஆனா மனசுல இல்ல.
இந்த மனசு எப்படி தெரியுமா, அப்பப்போ சந்தோஷம் இல்லாம போயிடும். பிரேசலா நம்ம தான் அதுக்கு ஒரு கயிறை கட்டி ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஒரு நல்ல இவங்க ஆவிக்குரியவா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அது என்ன வழி என்றால் மகிழ்ச்சி. பிரேசலா மகிழ்ச்சியா இருக்கும் போதாங்க பரலோக அலவரிசை. பரலோகத்துல ஒன்னே ஒண்ணுதான் அனுமதி. அங்க துக்கத்துக்கு அனுமதியே இல்லை, வருத்தத்துக்கு அனுமதியே இல்லை, வேதனைப்பட்டாங்க அனுமதியே கிடையாது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒண்ணு உங்க வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். மகிழ்ச்சியா இருக்கும்போது நீங்கள் தேவனோடு இணைக்கப்படுகிறீர்கள். அதான் தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை முயற்சி பண்ணி பாருங்க. நான் கடந்த சில 2-3 மாதங்கள் அதிகமா முயற்சி பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது வாழ்க்கையில நான் நினைக்காத காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. பிரேஸ்லா ஏதோ ஆத்மாக வரலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. பிரேஸ்லா என் ஃபீல்டு சொல்றாங்க, உங்க ஃபீல்டு நீங்க பாத்துங்க. எதை குறித்து கவலைப்படி கால் லேட்டா இருந்துச்சுங்க, பரவாயில்ல ஆண்டு இது உங்க நீங்க உண்டு பண்ணுங்க. பிரேஸ்லா கால் இருந்துச்சு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ ஐயோ அப்படி ஆரம்பிக்க கூடாது. நீங்க எத்தனை ஒருவேளை நீங்க நல்ல வேகமா இருந்துச்சுருவீங்கன்னு எனக்கு தெரியும். பிரேஸ்லா பாருங்க, நீங்க எப்ப எந்திரிச்சோன்னு சொல்லுங்க, அந்த நன்றி ஆண்டவரே. அந்த நாளை நீங்கள் துவங்கும் போது நன்றியோடு ஆரம்பிங்க. இப்ப கண்டுபிடிச்ச சயின்ஸ் சொல்லுது, இப்ப அதை என்ன பண்றாங்கன்னா காலை எழுந்த உடனே நம்முடைய அந்த சப்கான்சியன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. நம்ம காலை எதுக்கு ஜெபிக்க சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலை ஏன் பைபிள் படிக்கணும்னா நம்முடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. நைட் ஏதோ சண்டை கூட போட்டு படுத்துருப்பீங்க, இல்லை எதையாவது ஒன்று நினைச்சு படுத்துருப்பீங்க, இல்லை கண்ணீரோடு தாவிது படுக்கையில கண்ணீர் வடித்தான். இந்த அனுபவம் நிறையா இருக்கலாம். காலைல பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்து போயிடும். அவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஆமா நம்ம நேற்று என்ன செஞ்சோம் நைட்டு அங்கே போயிடக்கூடாது. பிரேஸ்லா இவங்க எப்படி பேசுனாங்க. ஒரு வீட்டில் நான் இருந்தேன், நைட்டு சண்டை போட்டு படுத்தாங்க. காலையில் நான் ஒரு ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு காலையில் திடீர்னு அவங்க ரூம்ல சண்டை கணவன் பண்ணிட்டு என்னடா பார்த்து நைட் சண்டை போட்டே தூங்கிட்டாங்க. காலை எழுந்திரிச்சவங்க யார் ஃபர்ஸ்ட் இருந்தீங்க அவங்க எழுப்பி நீங்க இப்படி சொன்னீங்க. நீங்க பிரேஸ்லா எப்படி இருக்கும் அந்த குடும்பம். இயேசுவே கர்த்தர் அவன் காலை எழுந்த உடனே உங்க மைண்டை ஃப்ரெஷ் பண்றதுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் வாங்க. அதுக்காக தான் ஜெபிக்க சொல்றேன். இதை நம்ம ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதோ இல்லை ஒரு செய்தி கேட்கும் போதோ இல்லை ஒரு நல்ல ஒரு பாட்டை கேட்கும் போதோ உங்களுடைய மனசு அப்படியே காலையில ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே சூப்பராகிடும். உங்க மனதில் நல்ல ஒரு 15 நிமிஷம் கூட நீங்க உங்க மனதை தெரிஞ்சுக்கணும். அப்படியே பாட்டு போட்டுக்கிட்டு சமையல் போகணும். காலையில் ஐயோ நீங்க எந்த சமையல் பண்ண போறேன், ஒன்றும் இல்லை, வெங்காயம் இல்லை, அது இல்லை, அந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போயிடக்கூடாது. பேசலாம் காலை எந்திரிச்ச உடனே ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு பேசலாம். நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்குது. பேசலாம் இல்லைன்னு சொல்லுங்க, நாங்களாம் அனுப்பி வைக்கிறோம். பேசலாம் நல்ல உற்சாகமான பாடு, காலை சோர்மான பாடு, கடந்து வந்த பாதைகள் அப்படி கூடாது. நல்லா உற்சாகப்படுத்த ஒரு பாடலோ இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு செய்தி ஆன் பண்ணி விடுங்க, இல்லைன்னா பைபிள் எடுத்து வாசிங்க, காலை தேவனோடு பேசுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க எந்திரிச்சுட்டு ஆண்டவரை நன்றி ஆண்டவரை சொல்லிட்டு இருங்க. ஆண்டவர் ராத்திரி படுத்து தூங்கி எந்திரிச்சு ஆண்டவர் அதுக்காக நன்றி. இப்போ நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஒரு ஜபமே வந்துருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி கூட போதும் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை செய்யுங்க. அந்த வேலை செய்யும் போது இந்த மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒருவேளை அன்னைக்கு நீங்க ஒரு காரியம் செய்யப்படுங்க அதுக்கு எதிராக இருந்தாலும் அது சரியாயிடும். பிரேஸ்லாம் காலையிலேயே உங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். உங்களுடைய வேவ்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா காலை பிள்ளைங்க எழுப்பும்போது சூப்பராக எழுப்புவீங்க. இல்லையா? உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லைன்னா என்ன இவன் இவ்வளோ நேரம் நெஞ்சிட்டு இருக்கிறா தூங்கிட்டு இருக்கான்னு எரிச்சல் வந்துடும். பிரேஸ்லாம் பரவாயில்ல, நீதிமான் சுகமாய் தூங்குறான், என் பிள்ளை நல்லா தூங்குறான், அதுக்காக உங்களுக்கு நன்றி. பிரேஸ்லாம் அப்போ அது மாதிரி இல்லை, இரவிலே படுக்கும் போது நீங்கள் நன்றி உணர்வோடு பாருங்க. பிரேஸ்லாம் நான் சொல்றது 15 நிமிஷம் சும்மா கொஞ்சமாக சொல்றேன். நைட்டு படுக்க போறீங்களா, அன்னைக்கு காலையில் நடந்த கண்ணீர் வேதனை அவங்க போய் பேச அதெல்லாம் நினைக்காதீங்க. அன்னைக்கு காலையில் கண்டிப்பா ஏதோ நன்மையில் ஆண்டறிஞ்சிருப்பாரு, செஞ்சிருக்க. பிரேஸ்லாம் நீங்க நல்லா இருக்கிறப்ப அது நன்மை நினைச்சாங்க. 3 வேளை சாப்பிட்டேன் நன்றி. இன்னைக்கு மோட்டர்ல தண்ணி இருந்துச்சு அதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்காக உங்களுக்கு ஒன்னொன்னு நினைச்சு பாருங்க, தேங்க்ஸ் வந்துட்டே இருக்குங்க. நைட்டு நீங்க நன்றி உணர்வோடு படுப்பீங்க என்றால் காலையில் நன்றி உணர்வோடு இருந்துச்சுருவீங்க. நீங்க நைட்டு நீங்க லேட்டா படுத்தாலும் காலையில் உங்களால் வேகமாக எந்திரிக்க முடியும். எப்படி தெரியுமா? உங்களுடைய மனதை பாசிட்டிவ்க்குள்ள
வச்சு எப்படி இருந்தால் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பிரைஸ்லா அல்லேலூயா. அப்படியே இருந்துச்சுவீங்க. டக்கு அது ரோஜா பூ அப்படி மலர்கின்ற போது அப்படி உங்களுடைய மனம் தாங்க. நீங்க எல்லா காரியத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா உங்க மனசுல தான் நீங்க வேலை செய்ய வேண்டும். பிரைஸ்லா. நான் ஆளுகை உடையவன். பிரைஸ்லா. நான் அந்தஸ்து உடையவன். நான் மகிழ்ச்சியான பாத்திரம். இது குறித்த ஒரு காரியத்தை ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை சொல்லிட்டு நம்ம கடந்து சொல்ல போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. இங்கே சீரியா ராஜாவுடைய படை தளபதி ஆகிய நாகமான் இருக்கிறான். இதை அவங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். இந்த நாகமான் எப்படிப்பட்ட ஆள்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு யுத்த வீரர், போர் வீரர், தளபதி. பல யுத்தங்களிலே ஜெயம் பெற்று அந்த ராஜாவுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுத்தவன் தான் இந்த நாகமான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியத்துல 2 காரியம் இருந்துச்சு. அவனுக்கு ஆளுகை இருந்துச்சு. அவன் ஒரு தளபதி. கவனிங்க, கவனிங்க. நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து நான் சொல்றேன். அவனுக்கு ஆளுகை இருந்தது. அவன் எல்லாவற்றையும் மீது ஆளுகை. அவன் தளபதி பாருங்க. அவன் கீழே எல்லாம் நிறைய ஜோர்ஜர்லாம் அவன் அண்டர் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஆளுகை பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு பெரிய ஆளுகை இருந்துச்சு. தேசத்து மேல யுத்தம் பண்ணக்கூடிய ஆளுகை இருந்துச்சு. அதே போல தளபதி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. ராஜா அவனை ரொம்ப கனம் பண்ணி வச்சாப்ப. ராஜா அவனை கனம் பண்ணி வைத்தாப்ப. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில டிலைட், மகிழ்ச்சி, ஆனந்தம் தான் இல்லை. ஏன் ஆனந்தம் வாழ்க்கையில் இல்லைன்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி இருந்துச்சு. அது அந்த நாட்களில வெறுக்கத்தக்க ஒரு வியாதி, குஷ்டரோகம். ஒருவேளை அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டனால அவன் அந்த வியாதியை என்ன செஞ்சிருக்கலாம், மறைந்திருக்க. குஷ்டரோகம்னு சொல்லும்போது குஷ்டத்துல பல வகையான குஷ்டம் இருக்கு. வெளிப்பிரகாரமா இருக்கும் சில குஷ்டம். இவனுக்கு எப்படிப்பட்ட குஷ்டம் தெரியல. ஆனால் இவன் குஷ்டரோகியாக இருக்கிறான். ஆனால் இவன் அந்தஸ்து உள்ளவனா இருக்கிறான், ஆளுகை உடையவனா இருக்கிறான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில மனதில் மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த 3 ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு இருக்கலாம், ஒரு பகுதி இல்லாமல் போகலாம். 2 பகுதி இருக்கலாம், இல்லை கடைசி 1 இல்லாமல் போகலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சி என்பது உன்னுடைய சொத்து உரிமை. பிரேசலா. நீ மகிழ்ச்சியா இருக்கும்படியாகவே தேவன் உன்னை படைத்திருக்கிறார், உன்னை உண்டாக்கி இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சீரிய படை இஸ்ரேல் தேசத்துல இருந்து அநேகரை கொண்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு சிறு பெண் இந்த நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கிறார். அப்போ அந்த சின்ன பிள்ளை பார்க்கிறா, இந்த தளபதி இப்படி குஷ்டரோகத்தோடு வேதனைப்படுறாங்களே அப்படின்னு. ஒருவேளை மனைவி சொல்லியிருக்கலாம், என் கணவர் நல்ல அந்தஸ்து உள்ளவர் தான், நல்ல ஆளுகை உள்ளவர், திறமை உள்ளவர் தான், ஆனால் என் கணவருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அப்போ உடனே அந்த சிறு பெண் சொல்றா, எங்க தேசத்துல எலிசா இந்த ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட தளபதி போனார்னா கண்டிப்பா அவர் சுகமாக்குவார் அப்படின்னு செய்தி வருது. உடனே இந்த செய்தியை நாகமானுக்கு நாகமான் போய் சீரிய ராஜாட்ட சொல்றான். சீரிய ராஜா ஒரு கடிதம் எழுதி இஸ்ரேல் ராஜாவுக்கு அனுப்புகிறான். அவன் பாருங்க, அட்ரஸ் சரியா எலிசான்னு சொல்லியிருக்காப்ப. அந்த பிள்ளை சொன்னது என்ன, யாரா அனுப்புறது, தீர்க்கதரிசி எலிசா. அட்ரஸ் மாறி போச்சு, இஸ்ரேல் ராஜா, இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜான்னு சொல்லி. கடைசி பார்த்தா கடிதத்தோடு நாகமான் படைகளோடு நல்ல வெள்ளி, தங்கம், பொண்ணுலாம் எடுத்துட்டு படைகள் சூழ அங்கே போய் இறங்குனா அந்த ராஜா என்னடா படத்தளபதி வந்திருக்கான், என்ன விஷயம் கேட்டா, என் குஷ்டத்தை கடிதத்தை வாசிக்கிறான். வாசித்த உடனே அவன் சட்டை கிழிச்சுக்கிறான். பிரைஸ்லா. இந்த குஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்னால முடியுமா, இப்படி சூழ்ச்சி பண்றானே, நம்ம கூட யுத்தம் பண்றதுக்காகவே என்ன செய்யறான், வம்புக்கு வாரானே அப்படின்னு சொல்றான். உடனே அங்க இன்னொரு செய்தி, உடனே எலிசா இந்த செய்தி எட்டுகிறது. அவனை என்ன இடத்துல என்ன செய்யுங்க, வர வைக்கணும். சரி, எலிசாவை நோக்கி இந்த படை தளபதி போய் கொண்டிருக்கிறான். போன உடனே இவன் நல்ல அந்தஸ்துல இருக்கிறான். அவன் நினைக்கிறான், எலிசா நமக்கு எப்படி ஜெபம் பண்ணாலும் தொட்டு ஜெபம் பண்ணுவாரு, நம்மளை தொட்டு ஜெபம் பண்ணி நம்மளை ரொம்ப கனம் பண்ணுவார் அப்படின்னு.
அவன் வந்து எலிசா தீர்க்கதரிசி எப்போதுமே வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறார். வார்த்தையை மாத்திரம் சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். பிரைஸ் தி லார்ட். 7 தரம் போய் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சம் மாறி சுத்தம். வார்த்தை, தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இவனுக்கு பயங்கர கோபம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபத்தை நாம் அதிகமாக மேன்மைப்படுத்துகிறோம், அது நல்லது. உபவாசத்தை மேன்மைப்படுத்துகிறோம், அதுவும் மிகவும் நல்லது. ஆனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கி. இவங்க பாருங்க, நாட்டில் ஒரு ஊழியக்காரர் வந்து எங்களோட பேசிட்டு இருக்காரு. அவர் சொன்னாரு, நான் டெய்லி 30 கிலோமீட்டர் நடப்பேன். 30 கிலோமீட்டர் நடந்தே ஊழியம் செய்வார். நல்லது. பல காரியங்கள் அவரை பத்தி தான் சொல்றேன். நான் பட்ட கஷ்டம், பாடு, சிலுவை குறித்து, அவருடைய விலைக்கரைத்தை குறித்து என்ன செய்யப்படவில்லை. பாருங்க எதை மேன்மை பாராட்டுகிறோம். பிரேஸ்லா, நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய 2 காரியம். 1 கர்த்தருடைய வார்த்தை, 2வது அவருடைய விலைக்கரையும். பிரேஸ்லா, நம்ம ஜெபிக்கலாம், நம்ம உபவாசிக்கலாம், நம்ம நல்லா ஊழியம் செய்யலாம், எவ்வளவுதான் செய்யலாம். ஆனா அதனால அல்ல, அவருடைய விலைக்கரை தான். பிரேஸ்லா, அவருடைய ரத்தம் தான். அவருடைய வார்த்தையை பரலோகம் செவி சாய்க்கிறது. 2 காரியம். 1 அவருடைய வார்த்தை, 2வது இயேசுவின் ரத்தம். பிரேஸ்லா, நம்ம வார்த்தை இல்லாம நம்ம கண்மூடித்தனமா நைட்டெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு அவ்வளவா பிரதிபலிக்கல. பிரேஸ்லா, வார்த்தையோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்படி சொல்லியிருக்கின்றேன், இதுபடியாக நீ என்ன செய்ய வேண்டும். ஜெபத்துக்கு போகும்போது வார்த்தையோடு போயிருக்கும். பிரேஸ்லா, வார்த்தை, இந்த வசனம் இப்படி இருக்குது ஆண்டவரே, நீ இதுபடியாக நீ என்ன செய்யுது. இதே தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் எப்போதுமே தேவன்கிட்ட எப்படி உறவாடுவாங்கன்னா வார்த்தையின்படி. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி உறவாடுவாங்க தெரியுங்களா? வார்த்தையின்படி. இந்த பிதாக்களுக்கு நீ வாக்கு பண்ணிட்டீர். அப்போ வார்த்தையை அதிகமாக கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற சபையோடு இணைந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய விலைக்கரையத்தை எப்படி மேன்மை பாராட்டுறது ஈஸியாக. நம்ம 21 நாள் ஜெபம் பண்ணோம், அதனால இந்த சபையில் இது நடந்துச்சு இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம், இதனாலதான் நடந்தது என்று நம்ம நினைச்சுக்கூடாது. அவருடைய ரத்தம் சிந்தப்படாவிட்டால் நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ வார்த்தை வார்த்தை வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் வார்த்தையை உயர்த்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்கள் போல பிரகாசம். நீங்க வசனத்தை மட்டும் படிச்சுட்டே இருங்க. உங்க வசனம் என்ன வேலை செய்யும் தெரியுமா? நீங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு வீட்டுல, ஏதோ குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்களால தாங்க முடியல, கண்ணீரா வருது. ஆனா நீங்க எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு கதறினாலும் கடைசி உங்களுடைய மனதில் வந்து எப்படி தெரியுமா? வெறுமையா இருக்கும். ஏன்னா விசுவாசம் இல்லாத ஜெபம். இவ்வளவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய பொய்தவன், இவ்வளவு நீ கதறி இருக்கிற, இவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிற, இவ்வளவு பண்ணிருக்கிற, உனக்கு உன் ஜெபம் என்ன செய்யல, நிறைவேறலையே. இல்லை, எனக்கு தெரிஞ்ச சகோதரன் ஜெபத்துடைய உச்ச நிலைக்கு போயிருக்கோம். சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுருக்கோம். அது உச்ச நிலை. நானும் சில சகோதரர்லாம் நாங்கள் இங்கே ஜெபிச்சிருக்கோம். ராஜபுரத்தில் திட்டம் இருக்கப்போ எங்களுக்கு சாயந்தரம் ஜெபம் தான் எங்களுக்கு வேலையே. 10 பேர் 20 பேர் போய் கத்தி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தள்ளி போட்டு ஓர் சட்டை என்னன்னு பார்த்தா சட்டை கிழிச்சிட்டாங்க. நீங்க இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீ சட்டை கிழிச்சாலும் தலைகளா நடந்தாலும் ஒன்னே ஒண்ணுக்கு தான் செவி சாய்க்கப்படும். இயேசுவின் விலைக்கரை தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு அப்போ சொல்றேன், இப்போ இல்லைங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை போடுனா நான் என்ன நினைப்பேனா, பாடா பிசாசு இன்னைக்கு பாருங்க நைட் உனக்கு உபவாசம் போடுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உபவாசம் தான். பிரைஸ் தி லார்ட். சாப்பாடு கட் பண்ணி நம்ம ஸ்டொமக் தான் நல்லா இருக்கணும். அல்லேலூயா.
பாருங்க, அது இல்லைங்க, வார்த்தையின்படியாக வசனத்தை வச்சு நீங்க உபவாசம் போடுங்க. பைபிள் படிக்கிறதுக்காக உபவாசம் போடுங்க. பிரைஸ்லா, நல்ல உபவாசம் போடுங்க. மனுஷன் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, சாரி, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில பிறப்புற நல்லா. இன்னைக்கு நான் பைபிள் முழுசும் வாசிக்க போறேன். புதிய ஏற்பாடு முடிக்கிறவரை நான் உபவாசம். சூப்பர். உங்களுக்கு விசுவாசம் கூடிருங்க. நல்லா நீங்க வசனத்தை படிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். பேசலா, இந்த வசனம் எங்க வேலை செய்யும் என்றால் உங்களுடைய மனதிலே வேலை செய்யும். பேசலா, அல்லேலூயா. இந்த மனசு தாங்க. நீ பாரு, உனக்கு யாருமே ரூபா கொடுக்க மாட்டேங்காங்க, யாருமே உதவி செய்ய மாட்டேங்காங்க. உன் பிள்ளைங்களை பார்த்தியா, உன் எதிர்காலத்தை பார்த்தியா, உனக்கு ஒரு பதிலும் கிடைக்கல, நீயும் முட்டி முட்டி ஜெபம் பண்ற. பேசலாம், முட்டி முட்டி ஜெபம் பண்ணிச்சிருக்கீங்களா? யாருமே தப்பிச்சிட்டீங்க. பிரேஸ்லாம் முட்டி முட்டி ஜெபிக்கிற ஜெபம், அது ஒரு ஜெபம். அப்படிலாம் செஞ்சிடாங்க. கர்த்தர் நமக்காய் கட்சமல்ல கதறினாங்க. அவரை போல யாரும் கதற முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் கதறக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவர் கதறிட்டாங்க. பிரேஸ்லா, இப்ப அவருக்கு பிடிச்ச ஜெபம் தெரியுமா? நீங்க எப்போ நீங்க ஹாப்பியா வந்து டாடி இது செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க அவருக்கு பிடிச்ச ஜெபம். பிரேஸ்லா. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. மகிழ்ச்சி வரும்போது உங்களுக்கு விசுவாசம் வந்து, ஆனா நீங்க மகிழ்ச்சியை நீங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். மகிழ்ச்சி குறையும் போது மகிழ்ச்சி கொஞ்சம் நெஞ்சுக்கணும், ஏத்திக்கணும். பிரேஸ்லா. மகிழ்ச்சியா இருக்கீங்க, நான் ஏன் இதை குறித்து கவலைப்படணும்? இந்த கவலை நான் நினைச்சேன், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம். உலகத்துக்கார பாருங்க, நம்ம தம்பி ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. உலகத்துக்காக நீங்க எவ்வளவு முன்னேறி போறாங்க. மனசை கொடுத்து நீங்க ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்குது, எல்லா கர்த்தருடைய வார்த்தை இது இருக்குது. நம்ம ஆளை விட்டுட்டாங்க. பிரேஸ்லா. அவங்க இயேசுவை விட்டுட்டாங்க, வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஆளை இயேசுவை பிடிச்சிக்கிட்டு வார்த்தையை எழுதிட்டாங்க, விட்டுட்டாங்க. அவன் சொல்றான், ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்கன்னா 80% பேர் உலகத்துல கவலையோடு இருக்காங்க. ஹலோ, பிரைஸ்லா. இது நான் நினைக்கிறேன் 60% கிறிஸ்தவங்களா இருப்பாங்களோ, ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க அதிகமா கவலைப்படுவாங்க ரொம்ப. பிரைஸ்லா, அல்லேலூயா, பிரைஸ்லா, பிரைஸ்லா. கர்த்தர் நல்லவங்க. நான் உண்மையாக ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்க வருகை வர ஜீவன் நாளெல்லாம் எனக்கு ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். பாருங்க, அது அந்த நித்திய மகிழ்ச்சியாக நம்மளை படைப்பாங்க. நீதிமானுக்கு வெளிச்சம் உதிக்கும், அவன் மேல் மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு ஈஸ்வரன் சொல்லுது, அவன் மேல வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் நான் வைப்பேன். அல்லேலூயா. நீங்க சொன்னா, நீதிமான் என் மேல வெளிச்சமும் மகிழ்ச்சியும் இருக்குது. கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஒருவேளை காலையில் போய் பார்த்தா சோகமா இருக்கலாம், நீங்க வசனத்தை படி சொல்லணும், இல்ல 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 இல்ல, என் மேல வெளிச்சமும் மகிழ்ச்சியும் இருக்கு. பாருங்க, அவங்க சொல்றாங்க 3 நிமிஷம் நீங்க சிரிச்சா 6 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம். யோவா, பிரைஸ் காட், அல்லேலூயா. நல்லா சிரிச்சிருங்க. அது நம்மாவே சிரிக்க மாதிரி இல்ல, இதயத்தின் ஆழத்துல இருந்து சிரிக்கணுங்க. பிரைஸ்லா. சில பேர் சிரிப்பாங்க, சவுண்டு பார்க்கணும், 4 வீடு கேட்கும். அல்லேலூயா. அப்படி சிரிக்கணும். பிரைஸ் காட். இன்னும் 6 நிமிஷம் சிரிச்சா 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனதுக்கு சமமா. சூப்பரா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த மக்கள் உலகத்துக்காக இதுக்கு ஒரு பயிற்சி கூடவே வச்சு நடந்துட்டு இருக்கான். அங்க போனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவன் ட்ரை பண்ணி சிரிக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்களே மகிழ்ச்சியானவர்கள். நீங்க மாத்திரம் நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன்னு சொல்லும் போது உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த மகிழ்ச்சியை ஊற்றாகி ஆவியானவர் அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வீசப்படுவார். மகிழ்ச்சி உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்குங்க. அவன் வந்து ட்ரை பண்றான், அவன் மனசுல ட்ரை பண்றான். உங்களுக்கு ஆவியில இந்த மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அதான் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை நம்ம 50 வயசு ஆகாட்டாலும் மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குது. காரணம் நமக்குள்ள இருந்து வருகிற மகிழ்ச்சிங்க. பிரைஸ்லா. அதுக்காக பணமே கொடுக்காம போயிடலாம், அதையும் அப்படியும் போயிடக்கூடாது. பணமே இல்லாத மகிழ்ச்சி அப்படிங்க, பணத்தையும் கொடுப்பாரு. ஒருவேளை சூழ்நிலைகளை
அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி உங்ககிட்ட இருக்குது. பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர்களை அடிச்சு அவமானப்படுத்தினாங்க. வேதவசனம் சொல்லுது, அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரமா, டக்குனு எடுத்தவங்க வாசிங்க, உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். தங்க காசு வழங்கப்படும். என்னப்பட்டபடியா அடிச்சுட்டான். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அப்படி பிரச்சனை வந்தோம்னா அந்த இடத்த கொஞ்சம் தாங்கிப்போம். இந்த ரோட்ல இருக்கோம், ஆட்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன், நம்ம யாராலும் தெரியுமா, அக்கா அந்த விஷயம் தெரியுமா, இப்படி பேசிட்டு போயிட்டாங்க, மாமா அந்த விஷயம் தெரியுமா. நான் சொல்றேன், இவர்கள் அவமானப்பட்ட போது, சுவிசேஷத்துக்காக அவமானப்பட்ட போது வெளியே வரும்போது வேதவசனம் சொல்லுது, அவர்கள் வாங்க எப்படி வாசிங்க, திரும்ப வாசிங்க. கடைசி வரி வாசிங்க. சந்தோஷமாய் அவர்கள் சரீரத்துல அடி, அவமானம், நிந்த, ஆனா உள்ள இருந்து ஒரு சந்தோஷம் வருது. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். பிரைஸ் காட். உங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை நான் எடுக்க மாட்டேன், அது மல்டிப்ளை ஆகும். பிரைஸ் காட். உங்க தலைமை கை வச்சு இயேசுவின் நாமத்தால எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்னால் உண்டான சந்தோஷம் அல்ல, இது இயேசுவின் ரத்தத்தினால் விலை கிடைத்தால் உண்டான சந்தோஷம். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் பழகி பெருகுவதாக. நீங்கள் நித்திய மகிழ்ச்சிக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமென். முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தோணும். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய ஜீவனுங்க. அப்போ இந்த 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 என்ன பண்ணாங்க, உடனே நாகமானுக்குள்ள டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க வந்து 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம். நாகமான் எதிர்பார்த்தான், அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கல. அவன் என்ன பண்ணானா, எலிசா வந்து கீழே இறங்கி என்னை தொட்டு ஜெபம் பண்ணுவாரு, நான் சுகமாவேன். அவனை இப்படி பண்ணிட்டான். அப்படி டென்ஷனோடு, எனக்கு எங்க ஊர்ல என்ன நதி இல்லையா, எங்க ஊர்ல இருந்தா பெரிய ஆறு இல்லையா, இந்த இஸ்ரேல் தேசத்தை காட்டணும், எங்க ஊர்ல இருக்கிற நதிகள் எல்லாம் மிக ஃபேமஸ் அல்லவா, அப்படி டென்ஷன் ஆகிறான். இது என்ன, இது எதை குறிக்குது என்றால், நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இந்த வார்த்தையை காட்டிலும் சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போறோம், பிரச்சனையை கொண்டு போறோம், வியாதியை கொண்டு போறோம், பற்றாக்குறையை கொண்டு போறோம். ஆண்டவர் இப்படி 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 இதுக்கெல்லாம் ஆண்டவர் சரி சேர்க்க மாட்டார். பிரைஸ்லா. அவருடைய வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணியிருக்காருங்க. ஒரு வார்த்தையை கனம் பண்ணணும். கடைசி உடனே அங்கிருந்த ஒரு கூட இருந்த ஒரு வேலைக்காரன் உடனே சொல்றான், பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அவன் சொல்றான், உங்களுக்கு ஒன்றும் கடினமான காரியம், 13ஆவது வசனம், கடினமான காரியத்தை சொல்லலையே தளபதியே, எளிதான வார்த்தை தான் சொல்லிருக்காங்க. போங்க யோர்தான் நதியில போய் ஒரு 7 தடவை அடிச்சுங்க, முங்குங்க, இவ்வளவுதானே சொல்லியிருக்காங்க. இது ஏன் நீங்க ஏன் கடினமா எடுக்கிறீங்க? பாருங்க, வாசிக்கலாம். 13-14. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தார், செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் நம்ம ஒன்றை செய்ய சொல்றான்னா அது லகுவா இருக்கும். நியாயப்பிரமாணம் கடினமா இருக்கும். நியாயப்பிரமாணம் யாராலையும் என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லோரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு. ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை கொஞ்ச நேரம் வாசிப்பா, கொஞ்ச நேரம் இந்த செய்தியை கேளுப்பா, நல்ல பாட்டை கேளுப்பா. ஆண்டவர் நம்ம கொடுக்கறதுல அவருடைய நுகம் எப்படி இருக்குமா, லகுவா இருக்கு. ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ காலைல பிள்ளை சாப்பிட்றதுக்காண்டு நீ ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணால் தான் உனக்கு காலைல தோசை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? இருக்காது வயசுல. சில நல்ல முறைகள் சொல்லித்தரலாம், நல்லா படிக்கணும், கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கணும், அது நல்லது. தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் லகுவா இருக்கும், லேசா இருக்கும்.
அதை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன பலப்படுங்க கிறிஸ்துவினால நன்றி செலுத்துவா. ஆண்டவர் நன்றி செலுத்து. பைபிள் வாசிக்கிறது ஈஸி, சொல்லுங்க. ஜெபிக்கிறது ஈஸி, பைபிள் வாசிக்கிறது ஈஸி. எப்ப ஈஸி தெரியுமா? அவர் மீது நீங்க அனுபவிக்கும் போதுதான். பேசலாம் இல்லையா? ரொம்ப வெறுப்பான ஆட்கள் கூட அதிகமா பேசுவீங்களா? ரொம்ப நேசிக்கிற கூட அதிகமா பேசுவீங்களா? பேசலாம். ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரா வெறுக்கிறாரா? வெறுக்கிறாரா? நேசிக்கிறாரா? அப்ப நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரதர் சொன்னாங்க, நிச்சயமா இருக்குது அவருக்கு. சொன்னாங்க, என்னப்பா அந்த சிஸ்டம்லாம் பேசிக்கிறியாப்பா? ஆமாம் பாஸ்டர், கால் 4 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறோம். பிரேஸ்கா. அப்ப நேசிக்கும் போது டைம் நமக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். இது பைபிள் படிக்கிறது ரொம்ப கடினமா பார்க்காதீங்க. அவர் நீங்க நேசிக்க, ஆண்டவர் நீங்க ஏதோ என் கூட பேச போறாரு. பேசலாம். இந்த செய்தி மூலமா என் கூட ஏதோ சொல்ல போறாரு. இந்த பாட்டு மூலமா என்னை ஆண்டவர் செய்ய போறாரு, உற்சாகப்படுத்த. நான் அவரை நேசிக்கிறேன். அன்பு தாங்க. அன்பு கிட்ட நீங்க வரும்போது உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், சபைக்கு வருது எல்லாமே ரொம்ப லகுவமா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் வேகமா போய் சர்ச்சில் உட்காந்து அப்படின்னு பாடி அந்த பாடல் பாடும்போது அது சில வரிகள் வந்து அப்படியே உங்களுக்கு தொடுங்க. பேசலாம். கடினம் கட்டாயத்தின் பேர்ல நம்ம ஒன்று செய்வோமானால் அது மதம். அன்பின் அடிப்படையில் ஒன்று செய்வோமானால் அதுதாங்க கிறிஸ்து கொடுத்த விடுதலை. பேசலாம். ஆண்டவர் ஏன் கரங்களுக்கு விழிச்சாரா? நான் இவ்வளவா உன் மேல அன்பா இருக்கேன். அதாவது கடினமா நீங்க ஒரு காட்டு செய்ய ஒரு தீர்மானம் எடுத்துட்டு செஞ்சாலும் அதுல விழுந்து போயிடும். ஒன்னே ஒன்று, ஆண்டவரே நான் விரும்புறேன், எனக்கு உதவி செய்யுங்க. பேசலாம். அவர் அன்பின் அடிப்படையில நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் கடைசி வரை நிற்கும். அது குடும்ப வாழ்க்கையும் அப்படிதான். அன்பின் அடிப்படையில் செஞ்சாலும் கடைசி வரை நிற்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப அன்பு கூறுவாங்க, போக போக அப்படிலாம் போயிடக்கூடாது. பேசலாம். அன்பு இருக்கும்போது அந்த அன்பு கடைசி வரை. கிறிஸ்துவின் அன்பு தாங்க இந்த உலகத்தில் மாறாத அன்பு. பேசலாம். அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு அவரிடத்துல நம்ம அன்பு கூறும்போது, ரெண்டாவது நாம் நம்ம நேசிப்போம், நாம் மற்றவர்களை நேசிப்போம். பேசலாம். எல்லாம் அந்த அன்பின் அடிப்படையில தான். இது வந்து மதம் கிடையாது. மதம்னா காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்களாம் அப்படிலாம் கும்பிட்டுருக்கோங்க. கடவுளை வந்து கும்பிட்டுருக்கோம். நாங்களாம் எப்படி கும்பிட்டுருக்கோம் தெரியுமா? எங்கள் வீட்டிலலாம் எண்ணிக்கைக்கு அடங்காத ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். பூஜை ரூம் தனியாக இருக்கும். காலை நிச்சோன்னு சுப்ரபாதம் படிக்கும். வெள்ளிக்கிழமைனா அன்றைக்கி வேற பாட்டு படிக்கும். காலை எந்திக்கும் போதே சாம்பிராணி வாட அதுக்கு மணி அடிச்சுது. நானும் கூட நல்லா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே அந்த கடவுளை கும்பிட போனால் அப்படி குளிச்சுட்டு ஈரத்துண்டை கட்டிட்டு அப்படிதான் கடவுளை கும்பிடுவோம். அவ்வளோ பக்தி. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பார்த்தா பட்டை குத்து. எங்கள் வீட்டில் மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க ஐயாங்காரா வேற ஆளான்னு தெரியாதான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பூஜை சாம்பிராணி பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார். பிரேஸ்லாம். அது இல்லை. இப்போ எப்படி தெரியுமா? படுத்துக்கிட்டு நான் டாடி இதுதாங்க அன்பு. பிரேஸ்லாம். மதம் வந்து நீ ஒன்றை செய்து விட்ட பிற்பாடு நீ கடவுளை என்ன செய்யணும்? தேடணும். ஆனா இப்போது கடவுளை நமக்குள்ள இருக்காங்க. பிரேஸ்லாம். அன்பு நமக்குள்ள இருக்கு. இதுக்கு பல் விளக்கணும், பல்லுத்தை காட்டாலும் உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரேஸ்கா. நீங்க உண்மையா உங்க அன்பை நான் டெஸ்ட் பண்றேன். நீங்க போய் நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்றேன். நீங்க நல்லா காலவேகமா வந்துச்சிட்டீங்க. உங்க பிள்ளை அப்பதான் எழுப்புறீங்க. எழுப்பிட்டு அவன் அவ கிட்ட உட்காந்து பேசி பாருங்க. உங்களால பேச முடியுமான்னு பாருங்க. பேசலாம். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளை கூட தெரியாது, நல்லா வளர்ந்த பிள்ளை. நீங்க கிட்ட உட்காந்து பேசி பாருங்க. வாழ என்ன செஞ்சிடும்? பாப்பா போய் முதல்ல என்ன செய்ய நல்ல பேசலாம். அவர் நமக்குள்ள இருக்காங்க. அதுதான் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இதை முடிச்சிடறேன் பாருங்க. அடுத்த 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே சொல்லுங்க, வார்த்தையின்படியே உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் நடக்க போகுதுங்க. வார்த்தையின்படி உங்களுக்கு சுகம் கிடைக்க போகுது. வார்த்தையின்படி உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. வார்த்தையின்படி உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. வார்த்தையின்படி உங்களுக்கு தைரியம்
உண்டாக போகுது, வார்த்தையின்படியே உயர்வு உண்டாக போகுது. வார்த்தையின்படியே தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே நான் உள்ளே இறங்குறேன். பேசலாம். வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. ஒரு வயது திரும்ப வாழ வயது போல் மாற வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் வார்த்தையின்படியே. வார்த்தைக்கு முதல்ல பிரேஸ்லாம். உங்க சரீரத்தில் சுகம் உண்டாகணுமா? இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? இவனுடைய சரீரம் முழு குஷ்டங்க. வார்த்தையின்படி அந்த யோர்தான் நதிக்குள்ள மூழ்கிறான். அப்படியே ஒரு சிறு பிள்ளை. உங்களுடைய ஸ்கின் எல்லாம் அப்படியே எப்படி சாரால் 90 வயசு பாட்டி அப்படி வார்த்தையை எப்படி விசுவாசத்து போது அப்படி ரோஜா பூவா மறந்துட்டாங்க. பிரேஸ்லாம். பாருங்க, ஆபிரகாம் 100 வயசு. வார்த்தையின்படி சரீரம் செத்தவர் என்று எண்ணத்தக்க திடீர்னு. பிரேஸ்லாம். நீங்க மட்டும் வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கா சந்திக்கும் போது என்னடா காலேஜ் படிச்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்ல போறாங்க. பிரேஸ்லாம். வார்த்தையின்படி இவன் பாருங்க, இது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இவனுக்குள்ளாக அந்த நெக்ஸ்ட் லெவல், கிரகிக்க கூடாத நெக்ஸ்ட் லெவலை நாகமானுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரேஸ்லாம். அவன் வாழ்க்கை அவன் நினைச்சிருப்பா, எனக்கு அந்தஸ்து இருக்குது, எனக்கு ஆளுங்க இருக்குது. ஆனா என் வாழ்க்கையில இந்த குஷ்டம், இன்னைக்கு கூட குஷ்டத்துக்கு என்ன கிடையாது, மருந்து கிடையாது. அது முழு தீர்வு இன்னும் உண்டாக்கப்படவில்லை. அவன் நினைச்சுப்பா, என் வாழ்க்கை முழுவதும் வேதனை தான், எனக்கு இவ்வளவு இருந்து என் வாழ்க்கை ஆனந்தம் இல்ல, என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நினைச்சிருப்பான். இவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை வார்த்தையின் மூலமாய் நாகமானது செய்வார் என்றார். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த வார்த்தையின் மீது நீ பற்றுதலா இருப்பாய் என்றார். இந்த வார்த்தையின்படி உன் பொருளாதாரம் மலரும். பேசுறா. உன் சரீரம் மலரும், உன் குடும்பம் மலரும். எப்படி நடக்கும் பாருங்க. உள்ள போய் 7 தடவை முங்குறாங்க. 7 பரிபூர்ணம். வார்த்தைக்குள்ள படிச்சுட்டே இருங்க. ரைஸ்லாம். சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தையை பாருங்க, கேளுங்க, ஆடியோ கேளுங்க. வார்த்தை இப்போ அப்படியே முங்கிட்டு வெளியே வாழலாம். அப்படி ஸ்கின்ல நான் சொல்லும் போது அப்படி இமேஜினேஷன் பண்ணணும். அப்படி ஸ்கின்ல அவனுக்கு எவ்வளோ வயசு இருந்துருக்குன்னு எனக்கு தெரியல. தளபதி ஒரு 50-60 வயசு இருந்திருப்பான். தளபதி குஷ்டம் வர அவனோட ஸ்கின் எப்படி இருக்கும் பாருங்க. குஷ்டம் பட்ட ஸ்கின் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே சிறு பிள்ளை, சிறு பையன் மாமிசம் போல. உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பீங்க என்றால் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரமும், உங்களுடைய பொருளாதாரமும், உங்கள் குடும்பமும், உங்களுடைய வேலை வாய்ப்பும் இது போல மலரும். உங்க வாழ்க்கை செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்படியே ஒரு புது பிள்ளை. வாழ்நாள் முழுவதும் நான் சாகுற வர அந்த ஸ்கின் அவனை பார்த்து சொல்லும், உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அற்புதத்தை யெகோவா தேவன் உனக்கு செய்தார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாருங்க, உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும், சபைக்கும் கர்த்தர் செய்வாராக. வார்த்தையின்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் மீது தேவன் தன்னுடைய செழிப்பை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, 8ஆம் புஸ்தகம் 2வது காரியம், 8ஆம் புஸ்தகம் 17வது அதிகாரம். என்னாவது புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொண்டவன் கோல் துளிர்க்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும், அந்த இடத்துல செழிக்கும், மலரும். ஒரு வார்த்தை நீங்க யோசிங்க. இப்ப நாகமான உங்களுடைய மனதுல ஒரு கற்பனைக்கு நீங்க கொண்டு வரணும். இது போல ஆண்டவரே என்னுடைய சரீரம், இப்ப வியாதி இருக்குதா, சளி பிடிச்சிருக்குதா, காய்ச்சல் இருக்குதா, உங்க ஸ்கின்ல ஏதோ பிரச்சனையா, வயிற்றுக்குள்ள பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சொன்னாலும் வசனத்தை நான் அதிகமா கேட்க போறேன், நான் மலர போறேன். இந்த நாகமானுக்கு வாலிபத்துக்கு அந்த பெலனை சிறுப்பை வாலிபம் எப்படி போவாங்க, திரும்ப அந்த தேசத்துக்கு போயிடுமா, மனைவி பார்த்துப்பா, யார் யாது பிரேஸ்லாம் அல்லேலூயா. யார் யாது, யாரு போனாலும் யார் யா பாப்போம், கூட இருக்க வேலை பார்க்கணும்னு பார்ப்போம், யார் யாது ஹீரோ மாதிரி வந்து நிற்கிறாரு. அப்படி தலைமை மாட்டோம். ராஜா பார்த்துருப்பான்,
கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை உலகம் பார்க்க வைப்பாங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை, இவங்களுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, இவங்களுக்கு எப்படி இந்த பலம் கிடைச்சிச்சு? பிரைஸ் லார்ட். உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் நினைக்காதீங்க. இன்னொன்று ஒன்று சொல்றேன், நம்ம வியாதியை பலவீனத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா அது பழகி பெருகிட்டு இருக்கும். பிரைஸ் லார்ட். அதை பத்தி பேசவே கூடாது. நீங்க எதை விரும்புகின்றீங்களோ அதை நீங்க பேசுங்க. பிரைஸ் லார்ட். உங்க வாழ்க்கையை இப்பே நீங்க வடிவமைக்கணும். ஆண்டவர் வருக வர, ஜீவன் இருக்க வர நான் சூப்பரா வாழ போறேன். பிரைஸ் லார்ட். கடைசி வரை ஓடி ஓடி தான் இருப்பேன். பிரைஸ் லார்ட். அப்படின்னு எத்தனை வயசு ஆனாலும் 100 வயது மறித்தவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். பிரைஸ் லார்ட். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கு, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் என்ன செய்யுமா? துளிர்க்கும். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவங்க எல்லாம் ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாக கோத்திரங்கள் எழுப்பிட்டாங்க. நீங்க என்ன பெரிய, உங்க கூட தான் ஆண்டவர் பேசணுமா, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என்னமோ நீங்க தான் பெரிய ஆளா, பெரிய பிரச்சனை வந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கோத்திரங்களுக்கு ஒவ்வொரு தலைவருடைய கோலையும் கொண்டு வாங்க. லேவி கோத்திரத்துடைய அந்த கோல் மேல ஆரோனுடைய பெயர் எழுதப்படுவாங்க. சரி, என்ன பண்ணாங்கன்னா அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்தாங்க. ஏதாவது வசனம், அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த யோர்தான் நதியில மூழ்கினா அவன் வாழ்க்கை துளிர்த்தது. இங்க உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை துளிர்க்குன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, மார்த்தால் அல்ல, மரியாதை போல அவர் பாதத்தில் உட்காருங்க. பிரைஸ் லார்ட். அவர் சமூகத்தில் உட்காருங்க. அவர் சமூகத்துக்கு நேரம் செலவழிங்க. இப்போது அந்த சமூகத்திலே கோல்கள் வைத்த போது தெரிந்து கொள்ளப்பட்ட இவனுடைய கோல், ஆரோனுடைய கோல் என்ன நடந்துச்சு பாருங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல், கோல் கம்புக்குச்சி மாதிரிங்க, 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோல். மறுநாள் போய் அந்த தேவ சமூகத்தில் போய் மோசே பார்க்கிறான். ஒரு நாள் இரவிலே என்ன நடந்திருக்கு பாருங்க. ஆரோனுடைய கோல் துளித்திருந்தது. பிரைஸ் லார்ட். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உங்க வாழ்க்கையை நீங்க புரிந்து கொள்ள முடியாத இடத்துல, உங்க நெக்ஸ்ட் லெவல், கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்கள். பிரைஸ் லார்ட். நீங்க செய்ய வேண்டிய ஒன்று அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை. அவர் அந்த வைத்த போது நடந்துச்சு பாருங்க, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பிரைஸ் லார்ட். இதுவரை நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவரே எனக்கு பலன் கிடைக்கல, பலன் கிடைக்கல, பலன் மொத்தமா கிடைக்க போகுது. பிரைஸ் லார்ட். நீங்க விதைச்சிருக்கலாம், விதைகளை நீங்க கர்த்தருக்காக ஒரு காணிக்கையா இருக்கலாம், ஒரு உதவியா இருக்கலாம். நீங்க விதைச்ச உடனே அந்த விதைக்கு அவருடைய அறுவடையை நீங்க எதிர்பார்க்கணுங்க. பிரைஸ் லார்ட். கணக்காக சொன்னேன், நாங்கள் சில கிராம கணக்கில் விதைச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கோல்டு விதைக்கும் போது எனக்கு உங்களை நீங்கள் எப்படி தெரியல, பிரைஸ் சபை சில பேர் விதைச்சிருக்காங்க. நான் ஒரு இடத்துல கோல்டு விதைக்க ஆண்டவர் ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்த போது ஆண்டவர் சொன்னார், அந்த பாஸ்டர்கிட்ட உங்களோட ரிங்கு கல்வி கொடுத்துருக்கு. ஆண்டவர், நான் இப்போ தான் தங்கமே வேண்டாம்னு சொல்லி, இப்போ தங்கமே வாவான்னு சொல்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இதையுமா கல்வி செய்தி நீங்கள் பேசிக்க மாட்டேங்க. நான் நினச்சிருக்கிறேன் 2வது செக்ஷனில் பேசுகிறார். கடைசி தெரிஞ்சிச்சு, கல்வி கொடுத்துட்டேன். கல்வி கொடுத்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நல்லா புரியுங்க, நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய மனதிலே மகிழ்ச்சி இருக்கும்போது அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படும். பிரைஸ் லார்ட். அப்போ நான் கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைஃப்ல கோல்டு ஆஃபரிங்க கத்தருக்கு நினைச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். யாத்ரா புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய லெவல் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அவர்கள் தேவனுக்கு ஆசரிப்பு கூடாது கட்டும் போது பொன்னையும் வெள்ளியும் காணிக்க கொடுக்க அளவுக்கு அவங்க லெவல் இருந்துச்சுங்க. பேசலாம். நீங்க கத்த நம்ம லெவல் அப்படி மாற்ற போறோம். எப்படி நம்ம ஒரு 2000 நோட்டை 5000 ரூபாய் கொடுக்குற அந்த இடத்துக்கு வச்சிருக்காரோ அதே போல தங்கத்தை கொடுக்குற இடத்துக்கு நம்ம பாருங்க. பேசலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காணிக்கை என்ன தெரியுங்களா? கோல்டு ஆஃபரிங். அப்போ முதல் தடவை வாழ்க்கையில கோல்டு ஆஃபரிங்க கத்திரிக்காய் விதைச்சு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில அங்கங்க சில விதைகள் விதைச்சு. ஆனா எனக்கு லிப்பிலே வரல. பல மாதங்கள் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நான் விதைச்சிருக்கிறேன், ஆனால் விதைச்சா நீங்க அறுவடை எதிர்பார்க்கணும். பிரைஸ் லார்ட். விதைச்சா நீங்க அறுவடை எதிர்பார்க்கணும்.
தசம பாகமா இருக்கட்டும், காணிக்கையா இருக்கட்டும், நீங்க விதைச்ச உடனே அது உங்க தோட்டத்துல தான் விதைக்கிறீங்க. ஒரு நல்ல விவசாயி யார் தெரியுமா? அறுவடை எதிர்பார்ப்பான். பிரேஸ்லா கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அறுவடையை காணும். போன வாரம் பாருங்க, தச்சைகளா ஒரு இடத்துக்கு போகும்போது ஜோம் பண்ண சொன்னார். ஜோம் பண்ணிட்டு ஒரு ஆஃபரிங் கொடுத்தாரு. சரி, நமக்கு ரூபா நோட்டுனா தெரியும் இல்லையா? இவ்வளோ சின்ன இருந்துச்சு, ஏன்னா நறுநறுன்னு இருக்குது. அவனு பார்த்தா 2 பவுனுக்கு மேல ஒரு கோல்ட் செயின். பிரைஸ்லா பிரைஸ்லா ஆஃபரிங் கொடுத்தாரு. அப்போ பார்த்து ஆண்டவரே சூப்பர், அல்லேலூயா. பாருங்க, நான் கொடுத்தது கிராமு, அவர் பவுனு. பிரைஸ் காட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஸ்டார்டிங் ஆண்டவர் சொல்ல இந்த வருஷத்துல சொல்றாரு, நான் உனக்கு மறைக்கப்பட்ட செல்வத்தை உனக்கு தருவேன். எதிர்பார்ப்பு. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சைனியுடைய பாட்டி அவங்க ஒரு நல்ல ஒரு செயின், ஒரு 3-4 பவுனுக்கு ஒரு செயின், நல்ல ஒரு டிசைன் உள்ள செயினை சைனிக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. பிரைஸ்லா தங்கமே வா. பிரைஸ்லா அல்லேலூயா. பாருங்க, நம்ம விதைக்க விதைக்க எதை நம்ம மனுஷன் எதை விதைக்கின்றாலும் அதை என்ன செய்வான்? அறுப்பான். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி கொண்டு போக போறது இந்த வருடத்துல? நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க. பிரைஸ்லா. அதனால நீங்கள் எந்த நோக்கத்தை அறிந்து நீங்க செய்ய செய்ய, நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், அது ஒரு விதை. சபைக்கு குறித்து நேரத்து வரீங்க, அது ஒரு விதை. அன்பு கூறுறீங்களா, அது ஒரு விதை. உங்களுடைய விதைகளை நீங்க விதைச்சுக்கிட்டே இருங்க, அறுவடை நிச்சயம். பிரைஸ் எல்லாம் எழுதுமா, க்ளோரி டு லார்ட். இங்க ஆரோனுடைய கோல் ஒரே நாளில் என்ன பண்ணுச்சுன்னா துளித்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்துங்க. நம்முடைய லெவலை ஆண்டவர் அப்படியே மாத்திடுவாருங்க. நம்ம கிரகிக்க கூடாத லெவலாக. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தைக்கு முதலிடம். வார்த்தையை விட்டுட்டு நாகமான் ட்ரை பண்ணா அற்புதம் நடக்கல. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச போது நாகமானுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. பிரைஸ்லா. எப்படிப்பட்ட முதலாவது ஆவியானவர் சொல்றாரு, உன் சரீரத்துல நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவேன். பிரைஸ்லா. உங்க சரீரம் எந்த லெவல்ல போகணும் நீங்க தான் தீர்மானிக்கணும். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் மூட்டு வலி வந்துடும். அவங்க கூட பக்கத்து வீட்டுக்காரங்க மூட்டு வலி ஆப்ரேஷன் பண்ணாங்க. எந்த ஆஸ்பத்திரி கேளுங்க, இப்படி போனீங்கன்னா மூட்டு வலி ஆஸ்பத்திரிக்கு நீங்க கண்டிப்பாக போயிருக்கீங்க. பிரைஸ்லா. நான் ஓடினாலும் இலைப்படைய மாட்டேன், நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். 120 வயதுல இருக்கும்போது சீனாய் மலை எப்படி தெரியுமா? செங்குத்தான மலைங்க. சாகும் போது அவன் கண் வந்து மங்கவில்லையா, அவனுடைய சரீரம் பலன் என்ன செய்யலையா, குன்றவில்லை. பிரைஸ்லா. சாகிறதுக்கு யாரும் மலை ஏறி போய் சாவாங்களாயா? பிரைஸ்லா அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பலனை மோசைக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னா இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நெக்ஸ்ட் லெவலை நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க தான் உங்க லெவலை தீர்மானிக்க. கொஞ்சம் தீர்மானிக்க. பிரைஸ்லா. எப்படி இருக்கணும்? உங்க சரீரத்தை பார்த்து பாருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க. சுகமா இருக்கு ஆண்டவரே. எப்படி நாகமானுக்கு ஆண்டவரே வார்த்தையை போய் அந்த மூழ்கின போது யோர்தான் நதி தண்ணீர் என்பது வார்த்தை, ஜீவ தண்ணீர். வார்த்தையில முங்குங்க, வார்த்தையை படிங்க, வார்த்தையை கேளுங்க. திருவு நம்ம வாரதோறும் திருவு கொடுக்குறோங்க. உண்மையாவே சொல்றேன், திருவு எடுக்க உங்க மாமிசம் ஹல்லேலூயா கழுகை போல செட்டைகள் எடுத்து எலும்புகளை வார்த்தையை கேட்க வாழ்க்கையில் நடந்த தீமை, அவிசுவாசம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வாழ்க்கையை தீர்மானிங்க. உங்களுடைய லெவலை நீங்க தீர்மானிங்க. 2வது லெவல், ஒரே நாள்ல அந்த கோலை ஆண்டவர் செழிக்க வச்சாருங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை பாருங்க. ஐயோ, என் வருமானம் இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது. உங்க கடன் எல்லாம் அடைக்கப்படுவதாக பாருங்கள். உங்க லோன் அடைக்கப்படுவதாக பாருங்கள். உங்களுக்கு வீடு வசதிகள் உண்டாவதா பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா நீங்க 4 வீடு ஆண்டவர் தான் சொல்லிட்டு கர்நாடகா யோசித்து இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வீடு இல்லை அது இல்லைன்னு யோசிக்காத, நீ 4 வீடு 5 வீடை மற்றவங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி மற்றவங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய கீயை கொடுப்பதாக நீ உடைய பார். பிரைஸ்லா. உன் பிரச்சனையை பார்க்காத, அதுக்கு எதிர்ப்பதமாய் பார். உன் வியாதியை பார்க்காத, நீ சுகமா பார். பிரைஸ்லா. உங்களுடைய லெவல் வேற லெவல்ல பாருங்க. உங்களுடைய லெவல் நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் என்றால், இந்த நாகமான் வந்து கிரகிக்க கூடாத காரியம் அவன் வாழ்க்கை நடந்துச்சுங்க. இது இந்த எலிசா இந்த நற்செய்தி மாத்திரம் நாகமான் கிட்ட வரலனா, அந்த சிறு பெண் மூலமாக இந்த நற்செய்தி வரலனா, நாகமான் மரிக்கும் போது கொடுமையா மறிச்சிருப்பான். குஷ்டரோகம் வந்து மிக
கொடுமை. அன்னைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி இருக்குது. அது என்ன நற்செய்தி தெரியுமா? உன் சரீரத்தையும் சுகமாக்குவேன், உன் மனசையும் சுகமாக்குவேன், உன் குடும்பத்தையும் சுகமாக்குவேன், உன் பொருளாதாரத்தையும் சுகமாக்குவேன், உன்னை நான் உயர்ந்த அடங்கத்தை அவர் நமக்கு நற்செய்தி கொடுக்காருங்க. உன்னை நான் வேற லெவலில் கொண்டு போவேன். சொல்லுங்க, கைப்பற்றுங்க, எங்க லெவல வேற லெவலுங்க. பிரைஸ் லார்ட், ஆமென். சொல்லுங்க, எங்க சபையின் லெவல் வேற லெவல். பிரைஸ் லார்ட். எங்களுடைய எக்கனாமிக் லெவல் வேற லெவல். கொஞ்சம் சிந்திச்சா நீங்க நல்ல கற்பனை. 1 லட்ச ரூபா சம்பளம் வருமா கற்பனை பண்ண யாராவது உங்களுக்கு திட்ட போறாங்களா? இல்லை கவர்மெண்ட் டாக்ஸ் கேட்க போறாங்களா? எங்காவது சிந்திங்க. ஒழுக்கமுள்ளவையோ, கற்புள்ளவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவையோ, புகழ்ச்சி எதுவோ, அதையே நீங்க சிந்தித்து கொண்டிருங்க. பிரைஸ் லார்ட். இது சிந்திக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று சிரிப்பு தாங்க வருமே தவிர கவலை வராது. ஆமென். என் கற்பனைலாம் கேட்டீங்கன்னா நீங்க ஓடி போயிருவீங்க. பிரைஸ் லார்ட். காலை எழுந்திரிச்சோன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காலை எழுந்திரிச்சோன்னா இன்னைக்கு இப்போ மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கிறேன். அதோடைய கரஸ்பாண்ட் நான் தான். பிரைஸ்ல பெரிய சர்ச்சில் போய் பார்க்குறேன். அநேக பாஸ்டர்ஸ் இருக்காங்க. பிரைஸ்ல இன்னைக்கு காலையில் தான் ஒரு 100 பேர் வயதானவங்க, அவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். பிரைஸ்ல குஷ்டரோகியை பார்த்துட்டு வரேன். என்னுடைய சீட்டை நான் அழகாக நான் பார்க்குறேன். என்னோட கார்லாம் பார்த்துட்டேன். நான் வருவது 2 வீலர் தான் வருவேன். நான் வந்து வேற காரை பார்த்துட்டு இருக்கிறேன். பிரைஸ்லா. உங்களுடைய நினைவு எப்படியோ அப்படியே கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல சிந்திங்க. உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். படிக்கிற வயசுல வேற லெவல் சிந்திங்க. உங்க வீட வேற லெவல் சிந்திங்க. ஒரு வேலை வேற லெவல் சிந்திங்க. உங்க குடும்பத்துல உங்க பிரச்சனை எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ அதுக்கு எதிர்ப்பதமாய் சிந்திங்க. பிரைஸ்லா. எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ அதுக்கு எதிர்ப்பதமா சிந்திங்க. கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கூடிய ஒரே ஒரு விலைக்கழிவு இயேசு ரத்தம் தாங்க. அவர் இந்த உலகத்துல தன்னை எப்படி தாழ்த்த முடியுமோ அப்படி அவர் தாழ்த்திட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்களை எப்பொழுவாய் உயர்த்த முடியுமோ அதை உயர்த்துவதற்காக. பிரைஸ்லா. அவரை போல தாழ்த்த முடியாது. ஏன்னா நீங்கள் நான் உன்னதத்தில் உட்கார வச்சிருக்காரு. பிரைஸ்லா. அவருடைய சிலுவை யோசிக்க போறோம். God bless you. Amen. Jesus name. அப்படி நம்ம திருவள்ளுவர்களாய்